இந்த வீட்டில் இருக்கிற பேய் நம்ம பச்சை முட்டை மேலே தான் இருக்கு. என்னவா மருமகளை சொல்ற? நம்ம பச்சை முட்டை மேலே பேய் இருக்கா? ஆமாத்த, அவன் திடீர்னு புடவை கட்டிட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தான். ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு என்னையவே அடிச்சுட்டு போயிட்டான். அங்கே பாருங்க, என்னை அடிச்சுட்டு எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத நம்புங்க, பச்சை முட்டை உடம்புல தான் இந்த ஆவி இருக்கு. ஆமாம் மீனா, நானும் அவன் நடவடிக்கையெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான். அன்னைக்கு கூட நைட்டு சிக்கன் எடுத்து சாப்பிட்டானே, அவன் ரொம்ப வித்தியாசமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஏதாச்சும் சாமியார் அழைச்சிட்டு வரது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொன்னி அந்த சங்கிலி முங்கிலி சாமியார், அவரை பார்த்து வா பேசலாம். சாமியார் அழைச்சிட்டு வரேன்னு பேசிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உங்களை சும்மா விட்டு தானே நீங்க போப்பீங்க. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. இது உண்மையிலே பேய்தாயா பிடிச்சிருக்கு. பைசானவனை கூட பார்க்காம என் முதுகுல எட்டி உதச்சிட்டு ஓடிடுச்சு. ஐயோ, முதுகுலாம் வலிக்குதே. ஐயோ அத்தா, அத்தா, அம்மா நல்லா அடிச்சுட்டு போயிட்டா. இருங்க தூக்கி விடுற, ஏந்திரிங்க. அம்மா, சாமியார் வர சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவார் அத்தை. இருக்கு, இந்த வீட்டுல ஏதோ ஒரு தீய சக்தி வந்து பூந்திருக்கு. இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கு, எனக்கு தெரியுது. சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை? 2 நாளா எங்க வீட்டுல என்னென்னமோ நடக்குது. என் பையன் உடம்புல ஏதோ ஒரு பூந்து என் பையனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. என்னன்னே தெரியல. என் பையன் ஒரு மாதிரி நடந்துக்கிறான், புடவை கட்டுறான், எங்களை போட்டு படிச்சுட்டு எங்கேயோ போயிருக்கிறான். அவன் எங்க போனானே தெரியல சாமி. ஓ அப்படியா? அந்த தீயசக்தி வெளியே போயிருக்கா? முதல்ல அதை நம்ம வர வைப்போம். பூஜை போட்டு அதை வர வச்சாதான் அது எந்த நோக்கத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எவ்வளவோ பேய் ஓட்டியிருக்கேன். காஞ்சன பேய், அரண்மனை பேய் எல்லாம் எல்லாத்தையும் ஓட்டியிருக்கேன். இந்த சின்ன பேய் எனக்கு ஜுஜுபி, இதை நான் சீக்கிரமா ஓட்டிடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு பூஜை போடணும். நான் தேவையான பொருள்லாம் சொல்ற, எடுத்துட்டு வாங்க. இந்த பூஜை பாலையில தான் அந்த பேயை வர வைக்கணும். ஓம் ஐம் கிரீம் ஜும் ஒரே குமி கிரீம் கிரீம் ஸ்ரூம் ஐம் ஓம். மந்திரத்தை நிறுத்து, சொல்லாத, நிறுத்து. சொல்றேன், மந்திரத்தை நிறுத்து. சொல்றேன், நிறுத்து, நிறுத்து. சத்தத்தை கேட்டோம், எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, தலையெல்லாம் வெடிக்குது, சுத்துது. சொல்றது கேளு, உட்காரு. அப்பதான் அந்த மந்திரத்தை நிறுத்துவேன். ஓம் சொல்லு. இந்த பையன் உடம்புல எதுக்கு வந்த? யார் நீ? உன் பேர் என்ன? எங்க இருந்து வந்திருக்க? இந்த மந்திரத்துக்கு முன்னாடி நீ பதில் சொல்லியே ஆகணும். யார் நீ? சொல்லிடு, உண்மையை சொல்லு. யார் நீ? இந்த பையன் உடம்ப விட்டு போ. இப்பதான் எனக்கு புரியுது, இந்த ஆத்மா ஒன்றும் உங்க வீட்டுக்கு தானா வரல. அது யாரும் இந்த வீட்டுக்கு எடுத்து வந்திருக்காங்க. அது யாரோ கட்டுப்படுத்தி அடக்கி வச்சிருக்காங்க. அது திறந்து விட்டனாலதான் இப்ப அது ரொம்ப உக்கிரமாயி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. உங்க வீட்டுக்கு இதாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. இங்க பாருங்க, இல்ல அந்த ஆத்மாவை கட்டுப்படுத்தி கயிறுல கட்டி வச்சிருக்காங்க. தெரியுதா? கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க. அது யாரோ தொட்டு இழுத்துருக்குறாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சொல்லுங்க, உங்க வீட்டுல ஏதாச்சும் ரத்த காவு ஏற்பட்டுச்சா? சாமி, இது தானா வரல. இது எடுத்துட்டு வந்தது இவன் தான் எடுத்துட்டு வந்தான். ஆமா, இந்த வீட்டுல ரத்தம் சிந்துனுச்சு. ஏன் ரத்தம் தான், நான் கையை வெட்டிக்கிட்டேன். ரத்தம் சிந்துனுச்சு இந்த வீட்டுல. ஆமா சாமி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல கறி செஞ்சிங்களா? ஆமா சாமி, நான் தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்குமேன்னு சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். நான் கணக்கு போட்ட மாதிரி இந்த பேய் ஒண்ணு இந்த வீட்டுக்கு தானா வரல. இந்த பையன் எடுத்துட்டு வந்திருக்கான், அந்த ரெக்கையை பிடிச்சி இழுத்துருக்கான். வீட்டுல ரத்தம் சிந்தி இருக்கு. அதே மாதிரி கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் சேர்த்துதான் இந்த பேயை இந்த கட்டுக்குள்ள இருந்து விடுதலை பண்ணி இந்த பையனோட உடம்புல பெயர வச்சிருக்கு. சரி, இந்த பையனை இப்ப இந்த பையனோட உடம்புல இருந்து தனியா எடுக்கிறேன். அது எதுக்கு வந்திருக்குன்னு நம்ம கேட்போம். ஏ பேயே, சொல்லிடு. இந்த பையன் உடம்புல பூந்திருக்க பேய் சாதாரண பேய் இல்ல. இது ஒரு குட்டி சாத்தான். இந்த குட்டி சாத்தானை தான் இந்த கயித்துல கட்டுப்படுத்தி கட்டி வச்சிருக்கிறாங்க. அது நீங்க இப்ப விடுதலை பண்ணிருக்கீங்க. அதுதான் அந்த பையன் மேல வந்து பூந்திருக்கு. சொல்லிடு, எதுக்கு நீங்க வந்திருக்க? அந்த பையன் உடம்ப விட்டு தனியா வா, வந்துரு. மந்திரத்தை சொல்லாத, நான் சொல்லிடுறேன்.